இந்த வீடியோ இப்போது உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது என்றால் அது சும்மா ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லை. என்றால் உங்கள் வாழ்க்கை இன்றிலிருந்து மாறப்போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் நிறைய முயற்சி செய்திருப்பீர்கள், நிறைய பொறுமையா இருந்திருப்பீர்கள். ஆனாலும் வாழ்க்கை உங்களை புரிந்து கொள்ளாத மாதிரி தோணி இருக்கும். அப்ப மனசு கேட்கிற ஒரே கேள்வி, நான் சரியா தான் இருக்கேனே, அப்போ ஏன் இப்படி? இப்போ நான் சொல்றத கவனமா கேளுங்க. பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களை எதிர்த்து செயல்படாது. சிலர் நம்ம வாழ்க்கையிலிருந்து எந்த காரணமும் சொல்லாம மெதுவா விலகி போவாங்க. நேத்து வரை எப்போதும் இருக்கேன்னு சொன்னவர்கள் இன்னைக்கு நம்ம மெசேஜுக்கு கூட பதில் தர மாட்டாங்க. அந்த நேரத்துல மனசுக்குள்ள ஒரு சின்ன குரல் கேட்கும், நான் ஏதாவது தவறு செய்தேனா? சில கனவுகள் நம்ம கண்ணுக்குள்ள பெரிய எதிர்பார்ப்போட வளர்ந்து கண்ணுக்கு முன்னாடியே உடைஞ்சு போயிடும். நம்ம யாரிடையும் சொல்ல மாட்டோம், பரவாயில்லன்னு முகத்துல சிரிச்சுக்குவோம். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு அமைதியான வலி இருக்கும். சில நாட்கள் எந்த சத்தமும் இல்லாம உள்ளுக்குள்ள ஏதோ உடைந்து கொண்டே இருக்கும். தூக்கம் வராது, யாரும் தேவையில்லைன்னு மனசு சொல்லும். அந்த வலி யாருக்கும் தெரியாது, குடும்பத்துக்கும் இல்ல, நண்பர்களுக்கும் இல்லை. ஆனாலும் பிரபஞ்சத்துக்கு தெரியும். நீங்க தனியா அழுத இரவுகளையும் யாருக்காகவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்ட அந்த தருணங்களையும், நீங்கள் சொல்லாமல் தாங்கிய அமைதியையும், நீங்கள் ஒருவருக்காக விட்டு கொடுத்த அந்த கனவுகளையும் பிரபஞ்சம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு பொறுமையும் அது வீணா போகல. என்றால் நீங்கள் உடையவில்லை, நீங்கள் உறுதியாக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மை இருக்கு. இந்த உலகத்துல எதுவுமே தற்செயலா நடக்கிறதே இல்ல. நீங்க எவ்வளவு ஆசையோட எதிர்பார்த்தீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணீங்கன்னு அதுக்கு தெரியும். ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது தண்டனை இல்லை, அது பாதுகாப்பு. சில கதவுகள் உங்களுக்காக மூடப்பட்டதே உங்களுக்கு அதை விட பெரிய கதவு திறக்கப்படுறதுக்காக தான். ஆனா அந்த நேரத்துல நம்ம வலியை மட்டும் தான் பாக்குறோம். ஏன் இது எனக்கு? நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு மனசு கேள்வி கேட்கும். அந்த கேள்விகளுக்கு உடனே பதில் கிடைக்காது. ஏனென்றால் நோக்கத்தை பார்க்க நேரம் எடுக்குது. பிரபஞ்சம் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் காட்டாது. அது உங்களை உடைக்கல, அது உங்களை தயார் பண்ணது. நீங்க இன்னும் தயார் இல்லாத ஒரு இடத்துக்குள் பிரபஞ்சம் உங்களை அனுப்பாது. சில விஷயங்கள் நடக்காததாலதான் சில விஷயங்கள் உயிரோட உங்களை தேடி வருது. நீங்கள் இப்ப புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், நீங்கள் தோல்வி அடைந்தவர் இல்லை, நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? வாழ்க்கை நம்மை உயர்த்தும் முன்னாடி கொஞ்சம் உடைக்குது. அது நம்ம உடம்பை இல்ல, நம்ம பிடிவாதத்தை உடைக்குது, ஈகோவை உடைக்குது, நான் தான் சரின்னு நம்ம மனசு சொல்றத உடைக்குது, எக்ஸ்பெக்டேஷனை உடைக்குது. இது இப்படித்தான் நடக்கணும்னு நம்ம திட்டமிட்டதை எல்லாம் சிதைக்குது. அட்டென்ஷனை உடைக்குது. நம்ம வாழ்க்கையன்னு நினைச்ச மனிதர்களையும் பழக்கங்களையும் சூழ்நிலைகளையும் அந்த நேரத்துல நமக்கு தோணும், எல்லாமே ஏன் என்கிட்ட இருந்து போகுது? ஆனா ஒரு உண்மை இருக்கு, காலியான கைகள்ல தான் அதிசயம் வைக்க முடியும். நீங்க இன்னும் பழைய வாழ்க்கையை பிடிச்சு வச்சிருந்தா, பழைய அடையாளத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னா புதிய வாழ்க்கை உங்களை அடையவே முடியாது. பிரபஞ்சம் உங்கள்கிட்ட இருந்து எதையுமே பறிக்கல, அது உங்களுக்குள் இடம் உருவாக்குது. இடம் உருவாக்காமல் ஒளி வராது, சுத்தம் இல்லாமல் உயர்வு வராது. இந்த உடைப்பு தண்டனை இல்லை, இது உயர்வுக்கான தயார் நிலை. நீங்கள் உடைந்திருக்கிறீர்கள்னு நினைக்காதீங்க, நீங்கள் முன்னை விட வலிமையானவரா உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தை நம்புறது சும்மா வார்த்தையா சொல்றது இல்ல, அது வெளியில காட்டுற நம்பிக்கை இல்ல, அது உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளும் ஒரு இன்னர் டிசிஷன். யாரும் பார்க்காத அந்த தருணத்துல நீங்கள் உங்களை பார்த்து மெதுவா சொல்றது, எனக்கு நல்லதுதான் நடக்கும். அது ஒரு பாசிட்டிவ் தாட் மட்டும் இல்லை, அது பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிற ஒரு தெளிவான அனுமதி. இன்னைக்கு முதல் எது நடந்தாலும் இது கூட என் நன்மைக்குத்தான் என்று நம்ப ஆரம்பிப்பது. உங்களை விட்டு போனவர்களை சபிக்காமல் நீங்கள் போனதுக்கு நன்றின்னு மனசுக்குள்ள சொல்வது. என்றால் அவர்கள் போனதால தான் உங்களுக்குள்ள இடம் உருவானது. டிலேயை டினையலா நினைக்காம பிரபஞ்சம் என்னை தயார் பண்ணுதுன்னு நினைப்பது. நீங்கள் இன்னும் தயார் இல்லாத ஆசையை பிரபஞ்சம் உடனே தராது. அது கொடுக்கிற நாள், நீங்கள் அதை தாங்கும் அளவுக்கு வலிமையா இருக்கும் நாள். இந்த 3 விஷயங்களை நீங்க தினமும் செய்ய ஆரம்பிச்சா மெதுவா ஒரு விஷயம் நடக்கும். உங்களுக்குள்ள அமைதி வரும். அந்த அமைதி சோம்பல் இல்லை, அது சரணடைதல் இல்லை, அது உள்ளார்ந்த நம்பிக்கை. அந்த அமைதி வந்த நாள் முதல் வாழ்க்கை உங்களை எதிர்த்து நடக்காது, வாழ்க்கை உங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இனி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. என்றால் எது வந்தாலும் நான் சமாளிக்க முடியும் உங்களுக்கு தெரியும். அதுதான் பிரபஞ்சத்தை நம்புறதோட உண்மை அர்த்தம். இப்போது இந்த நிமிஷம் உங்களுக்காக மட்டும். உங்கள் கண்களை மெதுவா மூடிக்கொள்ளுங்கள். எதையும் நினைக்க வேண்டாம், எதையும் புரிய வேண்டாம். சும்மா இந்த நொடியில் இருங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுங்கள். உள்ளே நம்பிக்கை, மெதுவா வெளியே விடுங்கள். வெளியே பயம். மீண்டும் ஒரு முறை உள்ளே அமைதி, வெளியே சுமை. இப்போ மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்கள், நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன், என்னுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து மாறுகிறது. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தற்செயலா வரல,
இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சதும் தற்செயல் இல்லை. ஏனால் இந்த நொடியில் நீங்கள் தயார். உங்கள் ஆன்மா இந்த மாற்றத்தை ஏற்க தயாராகிவிட்டது. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் புரண்டு போகாது. ஆனா மெதுவா, ஆனா உறுதியா அது மாற ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இனி தனியாக இல்லை. நீங்கள் இனி தவறான பாதையில இல்லை. பிரபஞ்சம் இப்போ உங்களோட சேர்ந்து நடக்குது. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சின்ன முடிவிலும், நீங்கள் விடும் ஒவ்வொரு ஆழ்ந்த மூச்சிலும் பிரபஞ்சம் உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருக்கு. இன்றிலிருந்து நீங்கள் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம், உங்களை சந்தேகிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் உயர்ந்த ஒளியோடு இணைந்தவர். உங்கள் பாதையில் வரும் ஒவ்வொரு சோதனையும் உங்களை வீழ்த்தலை, உங்களை உயர்த்ததான். இந்த நொடியில நான் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதம் சொல்லுறேன். உங்கள் மனசுக்கு அமைதி கிடைக்கட்டும், உங்கள் இதயத்துக்கு நிம்மதி கிடைக்கட்டும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒளி கிடைக்கட்டும். நீங்கள் இழந்த எல்லா நம்பிக்கைகளும், நீங்கள் விட்ட எல்லா கனவுகளும் சரியான நேரத்தில் சரியான வடிவில் உங்களை தேடி வரட்டும். நீங்கள் கேட்ட பதில்கள் உங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். நீங்கள் தேடிய வழி உங்கள் காலடியில் திறக்கட்டும். இந்த வீடியோ முடிஞ்சதும் மெதுவா கண்களை திறக்கும் போது ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க உணர்வீர்கள். அது வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அது ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒளியை காத்து கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை இழக்காதீங்க. அந்த அமைதியை பகிருங்கள். ஏனென்றால் நன்றி சொல்லும் இதயத்துக்குள் பிரபஞ்சம் எப்போதும் வாழும். நன்றி. அமைதி உங்களோடு இருப்பதாகட்டும். ஒளி உங்களுக்குள் என்றும் பிரகாசிக்கட்டும். நம்புங்கள். இப்போ நம்புங்கள் அப்படின்னா உலகத்தை நம்புங்கன்னு நான் சொல்லல, மனிதர்களை நம்புங்கன்னு சொல்லல, உங்களை நம்புங்கள். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த மௌன சக்தி, அதுதான் பிரபஞ்சம் உங்களை அணுகிற ஒரே வழி. நீங்க பல விஷயங்களை புரிஞ்சுக்காம கடந்து வந்திருக்கீங்க, பல விஷயங்களை கேள்வி கேட்காம சகிச்சிருக்கீங்க. ஆனாலும் நீங்க நின்றுடல. அதுவே ஒரு சின்னம். நம்புங்க. அடுத்தது அமைதியா இருங்க. அமைதி அப்படின்னா பலவீனம் இல்ல. அமைதி அப்படின்னா ஓடி போகிறது இல்ல. அமைதி அப்படின்னா புரிதல். எல்லாத்துக்கும் உடனே பதில் தேடாம, எல்லாத்தையும் உடனே மாத்த முயற்சி பண்ணாம, இப்போ நான் பாதுகாப்புல இருக்கேன் அந்த மனசு சொல்ற நிலை. அந்த அமைதியில தான் பிரபஞ்சம் உங்களோட பேச ஆரம்பிக்கும். சத்தமா இல்ல, சம்பவமா இல்ல, உணர்வா. உங்களுக்கு தெரியாமலே சரியான எண்ணம் மனசுல தோன்றும். சரியான முடிவுதானா எடுக்கப்படும். அதுதான் அமைதியின் ரகசிய சக்தி. இப்போ கடைசியாக இந்த ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதிசயம் எப்பவும் ஓடி வராது. அது மெதுவா, அமைதியா, சரியான நேரம் பார்த்து உங்களை தேடிதான் வரும். நீங்க தயாரா இல்லாத நேரத்துல அதிசயம் வராது. ஏன்னால் அதிசயம் சுமை இல்ல, அது ஒரு பொறுப்பு. இப்போ நீங்க அமைதியா இருக்கீங்கன்னா, நம்பிக்கையோட இருக்கீங்கன்னா, அதுக்கான அர்த்தம் ஒண்ணுதான். அதிசயம் வழியில தான் இருக்கு. ஓடாதீங்க, பயப்படாதீங்க, உங்களை குறை சொல்லாதீங்க. நம்புங்க, அமைதியா இருங்க. அதிசயம் வழியில தான் இருக்கு.